It's a democratic party, DMK. So we have a lot of discussions happening. Many of our cadres from various sectors have expressed their opinions on how to go about it. And everyone unanimously welcomed the various course corrections brought out by our leader, especially bringing term criteria and age criteria. So it's a complete revamp. I think that has always been there from DMK rights from inception, during Anna days, during Kalangar days. Now, but during our leader MKs has given us a huge, elaborate course correction, which is an historical perspective for next 50 years. இல்ல இது எல்லாமே திமுக எப்பொழுதும் தொண்டர்கள் கட்சி, தொண்டர்கள் கிட்ட இருந்து வரவேற்பட்ட கருத்துக்களை ஒருங்கிணைந்து அந்த குழுக்கள் ஒருங்கிணைத்து கொடுத்த தீர்மானங்கள் வந்து தலைவர் வழிகாட்டுதல நீங்க அறிவிச்சிருக்கோம். சோ ஃபீட்பேக் அசோசியேட்டட் சிஸ்டம் தான் நீங்க. சோ அப்போ மாவட்ட செயலாளர்கள் டேர்மோ, ஒன்றிய செயலாளர் டேர்மோ, பகுதி செயலாளர், வட்டக்கழக செயலாளமோ இதெல்லாமே தொண்டர்கள் கொடுத்த விஷயத்தை வந்து கன்சாலிடேட் பண்ணி அதை தீர்மானங்களை ஒருங்கிணைச்சு நாங்க கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். இல்ல பாருங்க, குற்றச்சாட்டுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே தலைமை கழகம் கூட்ட முடிவெடுப்பாங்க. ஆனா இது ஒரு முதல் ஸ்டெப், இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கான ஸ்டெப். சோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்றது, உட்கட்சி தேர்தல் நடத்துறது, ஜனநாயக தன்மையோட கட்சி நடத்துற விஷயங்களை வந்து நாங்க ரீவாம்ப் பண்ணிருக்கோம். பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குமா மாவட்ட செயலாளர் பதவியில? பெண்களுக்கும் தலைவர் முடிவெடுப்பாங்க. யூஸ்வலா பெண்களுக்கு மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பிரதிநிதித்துவமா இருக்கட்டும், மத சிறுபான்மை பிரதிநிதித்துவம் இருக்கும், இதெல்லாமே வந்து கன்சல்டேஷன் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் தீர்மானங்கள் முதல் உட்கட்சி தேர்தலை வந்து நடத்துறது ஒண்ணு, பிறகு இந்த வெவ்வேறு பொறுப்புகளுக்கான டேர்ம் பிக்சேஷனும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. திமுக வரலாற்றுல இன்னொரு 50 வருடங்களுக்கு இந்த கட்சியை நிலைநிறுத்துக்கான தீர்மானத்தை உருவாக்கியிருக்காங்க. ப்ராசஸ் தான், ஸ்டெப் பை ஸ்டெப். அதுதான் சொல்றேன், அந்த பிரதிநிதித்துவ அந்த ஃபீட்பேக்கும் கலாய்வுல வந்து கேட்டு குழுல கமிட்டி டிஸ்கஸ் பண்ணி நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு உண்டான தேர்தல் விதிமுறைகள் வரும்போது, தேர்தல் நடத்தும் போது அதுக்கு உண்டான அறிவிப்புகள் வந்து நடைமுறைப்படுத்தும் போது உங்க ரிசல்ட் தெரியும். இல்ல, இந்த பிரதிநிதித்துவத்தை பத்தி வந்து வெளிப்படையாவே இன்னைக்கு செயற்குழுல வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. தலைவர் அது தீர்க்கமான முடிவு எடுக்கிறாங்க. சோ இளைஞர்களுக்கும் வழிவிட்டு பெண்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கிற மாதிரி தான் அமையும். இன்றைக்கு காலந்தோறும் அமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை செய்து கொண்டுதான் இருப்போம். ஏனென்றால் திமுக கழகத்திற்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. அந்த விதிகளில் அவ்வப்பொழுது மாற்றங்கள் செய்துதான் வந்திருக்கிறோம். இந்த முறை இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு இளைஞர்கள் இன்னும் அரசியல் களத்திற்கு வர வேண்டும், திராவிட இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்களுக்கு அதிக இடம் கொடுக்கிற அளவிலே சில மாற்றங்களை செய்திருக்கிறோம். திமுகவுடைய வலுவான ஒரு பொறுப்புங்கிறது மாவட்ட செயலாளர் பொறுப்பு. இப்ப அந்த பொறுப்புக்கு ஒரு வயது நிர்ணயம் கொண்டு வந்திருக்கீங்க, 3 முறைக்கு மேல இருக்க முடியாது கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் ஏன் இந்த மாற்றங்கள் தேவை இருக்கு? புதிதாக ஆட்கள் வர வேண்டும் என்பதற்காக. ஒருவரே 10 முறை 7 முறை 8 முறை மாவட்ட செயலாளர்கள், புதிதாக வருபவர்களுக்கான வாய்ப்பு குறையும். எனவே புதிதாக இளைஞர்கள் வர வேண்டும், அவர்கள் மேல் பொறுப்புகளுக்கு வர வேண்டும். மாவட்ட செயலாளர் போன்ற பொறுப்புகள் என்பது மிக ஒரு மாவட்டத்தையே இயக்குகிற பொறுப்பு. அவர்களுக்கு கீழே வட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் என்று பல பொறுப்பிலே பணியாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை ஊக்குவித்து அவர்களிடம் அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை சொல்லித்தர வேண்டும். அந்த இடத்திற்கும் இளைஞர்களாக இருப்பவர்கள், புதியவர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாற்றங்கள் தான் கட்சியை வலுப்படுத்தும் என்ற காரணத்தினால் சில மாற்றங்களை செய்தது. முன்னாள் அமைச்சர்கள், மூத்தவர்கள், அவங்க அந்த மாவட்ட செயலாளர் சட்டத்திட்டத்திலே இந்த செயலாளர் பொறுப்புக்கு மட்டும்தான் இந்த வயது வரம்பு. மாவட்ட அவைத்தலைவர் அல்லது நகர அவைத்தலைவர், பேரூர் அவைத்தலைவர் பொறுப்புகள், பல பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை. செயலாளர் பொறுப்புக்கு மட்டும்தான் வயது வரம்பு. தலைமை பொறுப்புகளுக்கு இல்ல களத்துல இருக்கிறவங்க இளைஞர்களா இருக்கணும்னு நினைக்கிறோம், இளைஞர்களை ஈர்க்கணும்னு நினைக்கிறோம். தலைமை கழகத்துல அதுலயும் தேர்தலுக்கு பிறகு அது தெரியும். இப்ப ஆரம்பிச்சிருவோம். உறுப்பினர் சேர்க்கை, பிறகு கிளை தேர்தல் தொடங்கி வரிசையாக மாவட்ட செயலாளர் தேர்தல் முடிந்து, மாவட்ட நிர்வாக தேர்தல் முடிந்து, அதற்கு பிறகு தலைமை கழக தேர்தல். சமூகங்களுக்கும் சட்டத்துல பிரதிநிதித்துவம் வேணும்னு போராட்டம் திமுக, பட்டியலின மக்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் அவருடைய மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் இப்பொழுது அது கிடைக்கும். ஏனென்றால் இப்பொழுது எங்களுடைய அமைப்பு முறையிலே
பட்டியலின மக்கள் அதிகமாக வாழுகிற பகுதிகளில் இப்ப தேர்தல் என்று வைத்தால் அவர்கள் போட்டியிட்டால் அந்த மக்கள் அவர்களை ஆதரிப்பார்கள். எனவே இயல்பாகவே அது அமையும். அதே மாதிரி பெண்களுக்கு சொத்தில் பாதி பெற்றுக் கொடுத்த திமுக ஒரு மாவட்ட செயலர் மட்டும் தான் மொத்த எண்ணிக்கையில இல்ல, அததான் சொல்றேன். இப்பொழுது தேர்தல் என்று வைத்து விட்டால் இந்த தேர்தலில் போட்டியிடுபவர்களை யார் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் நிர்வாகத்தில் வருவார்கள். அதனால நிறைய பொறுப்புகள் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இடஒதுக்கீடு மாதிரி எதுவும் கொண்டு வருவீங்க? அப்படி கொண்டு வர முடியாது, அவர் அரசியல் கட்சி இல்லை. ஆனால் அது இயல்பாக நடக்கும். 110 மாவட்டம் தலைவர் அறிவிப்பார்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, எப்ப அறிவிப்பார்? அது இனி அறிவிப்பார்.